இயேசுவே ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. எல்லாரும் நம்முடைய தலைகளை தாழ்த்தி நம்முடைய ஜீவாதிபதியாக இருக்கிற பரிசுத்தருக்கு முன்பாக இந்த காலை வேளையிலே வந்திருக்கிறோம். நம்மை நேசித்தவர், நம்ம மேல இரக்கத்தை காட்டினவர், நம்ம மேல அன்பு பாராட்டினவர், தயவை நமக்கு காண்பித்தவர், அவர் சர்வலோகத்தின் அதிபதியாயிருந்தும் நம்மை நினைவு கூர்ந்தாரே. அவருடைய கிருபை எவ்வளவு பெரியது. இந்த காலை வேளையில் எல்லாரும் கொஞ்ச நேரம் வாய்களை விரிவாய் திறந்து இந்த தேவாதி தேவனும் ராஜாதி ராஜாவுமாய் இருக்கிறவரை கொஞ்ச நேரம் நம்முடைய ஸ்தோத்திரத்தினாலே, நம்முடைய துதியினாலே கர்த்தரை மகிமைப்படுத்துகிறோம். ஹல்லேலூயா. எல்லாம் நல்ல ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரத்தில் ஒரு மிகுந்த பலன் உண்டு. ஹல்லேலூயா. உன் வாயை விரிவாய் திற, நான் அதை நிரப்புவேன் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. நம்முடைய வாய்களை விரிவாய் திறந்து கர்த்தரை துதிக்கும் பொழுது கர்த்தர் நம்மை நிறைவாய் நம்மை நிரப்புகிறார். ஹல்லேலூயா. ஆவியானவருடைய பிரசன்னம், ஆவியானவருடைய ஆளுகை இந்த காலை வேளையிலே நிறைவாய் நம்மை ஆட்கொள்வதற்கு முதலாவது நம்மை தேவனுக்கு ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் சமூகத்தில் கேட்போம், என்னை ஆண்டவரை நிரப்புங்க ஆண்டவரே, என்னை உம்முடைய பிரசன்னத்தால் நிரப்புங்க ஆண்டவரே, உம்முடைய ஆளுகையினாலே என்னை நிரப்புங்க ஆண்டவரே. மன மகிழ்ச்சியோடு கர்த்தரை நான் ஆராதிப்பதற்கு, விடுதலையோடு ஆராதிப்பதற்கு, சந்தோஷத்தோடு ஆராதிப்பதற்கு தேவனுடைய பிரசன்னம் என்னை நிறைக்கட்டும் ஆண்டவரே, எங்களை ஆளுகை செய்யட்டும், எங்களை மூடட்டும் என்று சொல்லி எல்லாரும் கேளுங்க. ஆண்டவரே நன்றியப்பா, நன்றியப்பா. என் மேல நினைவாயிருந்தவர் நீங்க ஒருவர் மாத்திரம் தான் ஆண்டவரே. என் பட்சத்தில் எனக்காக நின்றவர் நீங்க ஒருவர் மாத்திரம் தான் ஆண்டவரே. எனக்காக வழக்காடினவர் நீர் ஒருவர். உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம், உம்மை ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்களை கண்மணி போல காத்தவரே உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுக்கு வேண்டிய சுகம், பேலன்ஸ், சத்துவத்தை தந்தவரே உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். இந்த காலை வேளையிலே உம்மை துதிக்க வைத்திருக்கிறீரே உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி என்று சொல்லி தேவனை துதிப்பது எப்பா எங்களுக்கு கிடைத்த மாபெரும் பாக்கியம் ஆண்டவரே. கர்த்தர் செய்த நன்மைகள் மேன்மையானவைகள், அதிசயமானவைகள், ஆச்சரியமானவைகள், அவைகள் எல்லாவற்றையும் எண்ணி பார்த்தவர்களாய் இந்த காலை வேளையில் உமக்கு நாங்கள் நன்றி சொல்லி உம்மை நாங்கள் துதித்து பாட வந்திருக்கிறோம், உம்மை ஆராதிக்க வந்திருக்கிறோம். கர்த்தருடைய மெல்லிய பிரசன்னம் இந்த காலை வேளையில் எங்கள் எல்லாரையும் மூடுவதாக ராஜா, எங்கள் எல்லாரையும் மூடுவதாக. நன்றி அப்பா. இந்த எல்லை எங்கிலும் ஒரு கர்த்தருடைய மேகம் இறங்கட்டும் ஆண்டவரே. இந்த எல்லை எங்கிலும் ஒரு கர்த்தருடைய அக்கினி இந்த காலை வேளையில் இறங்கி வரட்டும் ஆண்டவரே. நிறைவானவர் வரும் பொழுது குறைவானது எல்லாம் மாறி போகும் ஆண்டவரே. அந்த நிறைவானவருடைய பிரசன்னம், நிறைவானவருடைய ஆளுகை இந்த காலை வேளையில் எல்லாரையும் மூடுவதாக ராஜா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாசல்களே உங்கள் தலைகளை நல்வாஞ்சையுடனே உயர்த்திடுங்கள். வாசல்களே உங்கள் தலைகளை நல்வாஞ்சையுடனே உயர்த்திடுங்கள். அநாதி கதவுகளே உயர, அநாதி தேவன் உட்பிரவேசிப்பார். வாசல்களே உங்கள் தலைகளை நல்வாஞ்சையுடனே உயர்த்திடுங்கள். வாசல்களே உங்கள் தலைகளை நல்வாஞ்சையுடனே உயர்த்திடுங்கள். சேனைகளின் கர்த்தரேவரானே, சேனாதிபதியாய் வந்தாடுவார். யுத்தத்தில் வல்லவர் மாறாமகிபரே, யூதாவின் ராஜா உட்பிரவேசிப்பார். வாசல்களே உங்கள் தலைகளை
நல்வாஞ்சையுடனே உயர்த்திடுங்கள். வாசல்களே உங்கள் தலைகளை நல்வாஞ்சையுடனே உயர்த்திடுங்கள். உலகமும் அதின் குடிகளும் உண்டாக்கின கர்த்தர் சொந்தமதே. கடல்கள் மேலாதை ஸ்தாபித்து ஆளும் நம் கர்த்தாதி கர்த்தர் உட்பிரவேசிப்பார். வாசல்களே உங்கள் தலைகளை நல்வாஞ்சையுடனே உயர்த்திடுங்கள். வாசல்களே உங்கள் தலைகளை நல்வாஞ்சையுடனே உயர்த்திடுங்கள். கர்த்தருடைய பர்வதத்திலே பக்தர் பரிசுத்தன் யார் ஏறுவார்? பூரணமாடி சீயோனிலே வாழும் பூரண தேவன் உட்பிரவேசிப்பார். வாசல்களே உங்கள் தலைகளை நல்வாஞ்சையுடனே உயர்த்திடுங்கள். வாசல்களே உங்கள் தலைகளை நல்வாஞ்சையுடனே உயர்த்திடுங்கள். உள்ள மதிலே மாசில்லாதவன் உண்மை பரிசுத்த கைகளுடன் மாயை கபாடுள்ள ஆனை அகற்றிய மாதேவனோடே உட்பிரவேசிப்பார். வாசல்களே உங்கள் தலைகளை நல்வாஞ்சையுடனே உயர்த்திடுங்கள். வாசல்களே உங்கள் தலைகளை நல்வாஞ்சையுடனே உயர்த்திடுங்கள். கர்த்தர் சமூகத்தை நாடுகின்ற பக்தர் யாக்கோபு சந்ததியே தேடி விசாரித்து தேவ நிதி பெற்று தேவாசிரோடே உட்பிரவேசிப்பார். வாசல்களே உங்கள் தலைகளை நல்வாஞ்சையுடனே உயர்த்திடுங்கள். வாசல்களே உங்கள் தலைகளை நல்வாஞ்சையுடனே உயர்த்திடுங்கள். தடை அகற்றும் தல கர்த்தரே தீவிரமாக நம் முன் செல்கிறார். வாசல் வழியே தம் பின் சென்று ஏகிய வீரமுடனே உட்பிரவேசிப்போம். வாசல்களே உங்கள் தலைகளை நல்வாஞ்சையுடனே உயர்த்திடுங்கள். வாசல்களே உங்கள் தலைகளை நல்வாஞ்சையுடனே உட்பிரவேசிப்போம். எல்லாரும் அப்படி இந்த காலை வேளையில நம்முடைய தலக்கர்த்தர் இயேசு நம் நடுவிலே இருக்கிறார். தடை அகற்றுகிறவர் நம் மத்தியிலே இருக்கிறார். அவர் நமக்கு முன்பாக செல்கிறவர். அந்த வாசல் வழியே பின் செல்கிறவர்கள் வீரமுடன் ஜெயம் எடுக்க உதவி செய்கிறவர். இந்த காலை வேளையில ஆண்டவரே, எங்கள் கண்கள் உம்மையை பார்க்கட்டும். எங்கள் இருதயம் உங்களுக்கு நேரா திறக்கப்படட்டும். வேறு எதையும் நாங்கள் சிந்திக்க கூடாது. வேறு எதையும் நாங்கள் யோசிக்க கூடாது. உம்மை மாத்திரம் நோக்கி பார்த்து சர்வ வல்லவருக்கு நீர் எதிர்பார்க்கிற ஒரு ஆராதனையை நாங்கள் கொடுக்க எங்களுக்கு இந்த காலை வேளையில உதவி செய்ய நீர் வந்திருக்கிறீர்.
எங்கள் நடுவிலே கர்த்தர் எழுந்தருளி இருக்கிறீர். நம்முடைய வல்லமையான புயம் ஒவ்வொருவரையும் இந்த காலை வேளையில தொடுவதாக ராஜா. ஒவ்வொருடைய முகங்களையும் வாழ்க்கையும் இந்த காலை வேளையில கர்த்தர் பிரகாசிக்க பண்ணார். உயிர்ப்பிக்கிறவர் எல்லாரும் இந்த காலை வேளையில உயிர்ப்பிப்பீராக. பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, தர்மையான இந்த நல்ல மனமகிழ்ச்சி நாளின் காலை வேளைக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. கர்த்தர் எத்தனை நல்லவர், எத்தனை கிருபை உள்ளவர். கடந்த வாரம் முழுவதும் கர்த்தர் பாதுகாத்தீர். இன்றைக்கு புதிய நாளையும் புதிய வாரத்தையும் கண்டு இந்த வாரத்தின் முதல் நாளிலே ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து கர்த்தரை உயர்த்துவதற்கு, கர்த்தருக்கு நன்றி சொல்லுவதற்கு எங்களுக்கு ஒரு கிருபை தந்திருக்கிறீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த காலை வேளையில எங்களையே நாங்கள் பலிபீட தண்டையிலே வைத்து உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். ஒரு தியாகமுள்ள ஆராதனை, ஒரு அர்ப்பணிப்புள்ள ஆராதனை இந்த காலை வேளையில கர்த்தருக்கு கொடுக்க பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்யும். எங்களையே கொடுத்து, எங்களுக்கு உள்ளதை கொடுத்து தேவன் இந்த காலை வேளையில மகிமைப்படுத்த பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்வீராக. பாடுகிற பாடல்களை கர்த்தர் அபிஷேகியும். ஆவியோடு உண்மையோடு கருத்தோடு உணர்ந்து பாடி ஆராதிக்க கர்த்தர் கிருபை செய்யும். பாடும் பொழுதே, ஆராதிக்கும் பொழுதே உம்முடைய வல்லமையின் மேகம் எல்லாரையும் ஆட்கொள்வதாக, எல்லாரையும் நிறைப்பீராக. ஒருவரையும் விடாதீங்கப்பா. வெறுமையா வந்த பாத்திரங்கள் இந்த காலை வேளை உம்முடைய பிரசன்னத்தால், உம்முடைய வல்லமையால் தொடப்படுவதாக. எல்லா விசுவாச பிள்ளைகளையும் துரிதப்படுத்தி கொண்டு வாரும். புதிய மக்கள் இந்த நாளில் எங்களோடு கூட வந்து இணைந்து உம்மை ஆராதிக்க உதவி செய்யும். பரிசுத்த ஆவியானவரே, இந்த காலை வேளை நீர் எங்களோடு கூட பேசும். உம்முடைய சத்தத்தை கேட்க எங்கள் செவிகள், இருதயங்கள் திறக்கப்படட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். இந்த காலை வேளை நாங்க சுருகணும், நீங்க பெருகணும். உங்க நாம இந்த இடத்துல உயர்த்தப்படணும். மனித சித்தம் அல்ல, மனித நோக்கம் அல்ல, மனித விருப்பம் அல்ல. தேவன் எதை செய்ய நினைக்கிறீரோ அதை செய்வீராக. நாமத்தை மகிமைப்படுத்தும். கல்வாரி அண்டையில் எங்களை எல்லாரையும் முழுவதுமாய் அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். உட்காருவோம். இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்திலே உங்களுக்கு வாழ்த்துக்கள். கர்த்தர் நல்லவர். மறுபடியும் நாம் ஒன்று சேர்ந்து தேவனை ஆராதிப்பதற்கு தேவன் தந்த நல்ல கிருபைக்காக, வாய்ப்புக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன். நாம் எல்லாரும் இணைந்து உம் பாதம் பணிந்தேன், என்னாலும் துதியே உம்மை என்று யாரை பாடுவேன். ஏசையா உந்த நண்பு உள்ளம் பொங்குதே. அந்த பாடல் உண்மையாய் உணர்ந்து, ஆண்டவரே உங்க பாதத்தில் அமருகிற அந்த நேரங்கள் மிகவும் ஆசீர்வாதமானது, மிகவும் என்னை பலவானாய் மாற்றுகிறது. இந்த காலை வேளையிலே பரிசுத்தத்தை தருகிற, பரவசத்தை கொடுக்கிற ஆண்டவரே, தேடி வருவோருக்கெல்லாம் உம்மை கண்டடைகிற பாக்கியத்தை கொடுக்கிறவரே, உம்மை பாடி பாடல்களாலே உம்மை பாடி நான் உம்மை ஆராதிக்கிறேன் என்று சொல்லி சந்தோஷமாய் கரங்களை தட்டி பாடி கர்த்தரை ஆராதித்து மகிமைப்படுத்துவோம். உம் பாதம் பணிந்தேன், என்னாலும் துதியே உம்மையன்றி யாரை பாடுவேன். ஏசையா உந்த நன்பு உள்ளம் பொங்குதே. ஏசையா உந்த நன்பு உள்ளம் பொங்குதே. எல்லாரும் சேர்ந்து உம் பாதம் பணிந்தேன், என்னாலும் துதியே உம்மையன்றி யாரை பாடுவேன். ஏசையா உந்த நன்பு உள்ளம் பொங்குதே. ஏசையா உந்த நன்பு உள்ளம் பொங்குதே. பரிசுத்தமே பரவசமே பரரே சருளே வரம் பொருளே. பரிசுத்தமே பரவசமே பரரே சருளே வரம் பொருளே. தேடினதா கண்டடைந்தே பாடிட பாடல்கள் ஈன்றடித்தேன். தேடினதா கண்டடைந்தே பாடிட பாடல்கள் ஈன்றடித்தேன். உம் பாதம் பணிந்தேன், நாளும் துதியே உம்மையன்றி யாரை பாடுவேன். ஏசையா உந்த நன்பு உள்ளம் பொங்குதே. ஏசையா உந்த
எழுப்புங்கப்பா. புது பலத்தால் புதிய கிருபை Glory be to God. நடத்துகிறேன் நூதன சாலையில் சேர்த்திடுவேன். யசாமே நிரப்பினீர் நடத்துகிறேன் நூதன சாலையில் சேர்த்திடுவேன். பாதம் பணிந்தேன் நானும் துதியே உம்மாயன்றி யாரை பாடுவேன். இசையா உந்த அன்பு உள்ளம் பொங்குதே. இசையா உந்த அன்பு உள்ளம் பொங்குதே. நெருக்கத்திலே உம்மை அழைத்தேன். நெருங்கி உதவி எனக்கு அளித்து. யாசாமே நன்றிடனே நெருங்கி உதவி எனக்கு அளித்து. திசை கெட்டெங்கு அலைந்திடாமல் தீவிரம் என்னை தாங்குகிறேன். திசை கெட்டெங்கு அலைந்திடாமல் தீவிரம் என்னை தாங்குகிறேன். பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே உம்மாயன்றி யாரை பாடுவேன். இசையா உந்த அன்பு உள்ளம் பொங்குதே. இசையா உந்த அன்பு உள்ளம் பொங்குதே. என் முன் செல்லும் உம் சமூகம் எனக்கு அளிக்கும் இளைப்பாறுதல். என் முன் செல்லும் உம் சமூகம் எனக்கு அளிக்கும் இளைப்பாறுதல். உமது கொலு உம் தடியோ உண்மையா என்னையும் தேற்றிடுதே. உமது கொலு உம் தடியோ உண்மையா என்னையும் தேற்றிடுதே. பாதம் பணிந்தேன் நானும் துதியே உம்மாயன்றி யாரை பாடுவேன். இசையா உந்த அன்பு உள்ளம் பொங்குதே. இசையா உந்த அன்பு உள்ளம் பொங்குதே. என் இதய தெய்வமே நீர் எனது இறைவா ஆருயிரே. என் இதய தெய்வமே நீர் எனது இறைவா ஆருயிரே. நேசிக்கிறேன். சொல்லுங்க உண்மையா பார்த்து. ஓ உடைய நேசமுகம் என்று நான் காண்பேன்பா. நேசிக்கிறேன் இயேசுவே உம் நேசமுகம் என்று கண்டிடுவேன். உம் பாதம் பணிந்து என்னாலும் துதியே உம்மையன்றி யாரை பாடுவேன். இசையா உந்த அன்பு உள்ளம் பொங்குதே. இசையா உந்த அன்பு உள்ளம் பொங்குதே. உம் பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே உம்மையன்றி யாரை பாடுவேன். இசையா உந்த அன்பு உள்ளம் பொங்குதே. இசையா உந்த அன்பு உள்ளம் பொங்குதே. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நேசம் நம்மை நிறைக்குமானால் அதை போல பெரிய காரியம் வேறு ஒன்றுமே இல்லை. அவருடைய பாதத்தில் சேருகிறவர்களுக்கு தம்முடைய கிருபையை தாராளமாய் தருகிறவர், தம்முடைய பிரசன்னத்தினால நிறைக்கிறவர். நம்முடைய தேவன் யார் தெரியுமா? துதிகளின் நடுவிலே வாசம் செய்கிறவர். துதிக்கு பாத்திரர் ஒருவர் இருப்பாரானால், உயர்த்தப்பட வேண்டியவர் ஒருவர் இருப்பாரானால் அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே. ஆகவே எல்லாரும் சேர்ந்து பாட போகிறோம். துதிக்கு பாத்திரர் தூயவரை துதித்து பாடி உயர்த்திடுவோம். அந்த பாடலை எல்லாரும் சேர்ந்து நல்ல கரங்களை தட்டி பாடி சந்தோஷமா மகிழ்ச்சியா கர்த்தரை ஆராதிப்போம். வேத வசனம் சொல்லுகிறது, சுவாசம் உள்ள யாவும் கர்த்தரை. எத்தனை பேர் சுவாசமா இருக்கீங்க? கையை தூக்கி காட்டுங்களேன். சுவாசம் இருக்கிறதுனால தான் இங்கே வந்து உக்காந்துருக்குறோம், இல்லைன்னா எங்கேயோ போயிருப்போம். கர்த்தர் நல்லவர். சுவாசம் எது திரும்ப கொடுத்திருக்கிறாரு? கர்த்தரை துதிப்பதற்கு. ஹல்லேலூயா.
சுவாசம் இல்லாதது செத்தது எதுவும் கர்த்தரை என்ன பண்ண முடியாது, துதிக்க முடியாது. ஜீவனோடு நம்மளை வைச்சிருக்கிறாரே, ஜீவன் தந்தவருக்கு ஜீவனுள்ள ஒரு ஆராதனை இந்த காலவேளை கொடுப்பதற்கு கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. சேர்ந்து பாடுவோம், ஆராதிப்போம். துதிக்கு பாத்திரர் தூயவரே, துதிக்கு பாடி உயர்த்திடுவோம். துதிக்கு பாத்திரர் தூயவரே, துதிக்கு பாடி உயர்த்திடுவோம். சேனை அதிபர் தடைகள் முறித்து தொடர்ந்து பாதையில் செல்கிறார். சேனை அதிபர் தடைகள் முறித்து தொடர்ந்து பாதையில் செல்கிறார். எரிகோ மதிலை வீழ்த்துவோம், அவரின் பலத்தால் வெல்லுவோம். எரிகோ மதிலை வீழ்த்துவோம், அவரின் பலத்தால் வெல்லுவோம். துதிக்கு பாத்திரர் தூயவரே, துதித்து பாடி உயர்த்திடுவோம். துதிக்கு பாத்திரர் தூயவரே, துதித்து பாடி உயர்த்திடுவோம். வல்ல மீட்பர் இயேசுதாவே, அவரை நாம் ஜீவிக்கிறார். வல்ல மீட்பர் இயேசுதாவே, அவரை நாம் ஜீவிக்கிறார். நமக்கு எழும்பிடும் எந்த ஆயுதம் வாய்க்காதே. நமக்கு எழும்பிடும் அந்த ஆயுதம் வாய்க்காதே. துதிக்கு பாத்திரர் தூயவரே, துதித்து பாடி உயர்த்திடுவோம். துதிக்கு பாத்திரர் தூயவரே, துதித்து பாடி உயர்த்திடுவோம். பெரிய காரியம் செய்திடுவார் நம்பும் தேவர் பெரியவர். பெரியவரே காரியம் செய்திடுவார் நம்பும் தேவர் பெரியவரே. தாழ்மிதிக்கும் தேசம் தருவார், கண்ணின் மணி போல் காத்திடுவார். தாழ்மிதிக்கும் தேசம் தருவார், கண்ணின் மணி போல் காத்திடுவார். துதிக்கு பாத்திரர் தூயவரே, துதித்து பாடி உயர்த்திடுவோம். துதிக்கு பாத்திரர் தூயவரே, துதித்து பாடி உயர்த்திடுவோம். வல்ல மீட்பர் இயேசுதாவே, அவரை நாம் ஜீவிக்கிறார். வல்ல மீட்பர் இயேசுதாவே, அவரை நாம் ஜீவிக்கிறார். நமக்கு தீராம் எழும்பிடும் எந்த ஆயுதம் வாய்க்காதே. நமக்கு தீராய் எழும்பிடும் அந்த ஆயுதம் வாய்க்காதே. துதிக்கு பாத்திரர் தூயவரே, துதித்து பாடி உயர்த்திடுவோம். துதிக்கு பாத்திரர் தூயவரே, துதித்து பாடி உயர்த்திடுவோம். பெரிய காரியம் செய்திடுவார், நீங்க எதிர்பார்க்கிறதை செய்பவர், நிறைவேற்றுபவர். செய்திடுவார் நம்பும் தேவன் பெரியவரே. தாழ்விதிக்கும் தேசம் தருவார், கண்ணின் மணி போல் காத்திடுவார். தாழ்விதிக்கும் தேசம் தருவார், கண்ணின் மணி போல் காத்திடுவார். துதிக்கு பாத்திரர் தூயவரே, துதித்து பாடி உயர்த்திடுவோம். துதிக்கு பாத்திரர் தூயவரே, துதித்து பாடி உயர்த்திடுவோம்.
தேவனை துதிச்சு பாடுவது என்பது பெரிய உன்னத பலன். உலகத்துல சந்தோஷத்துக்காக மனிதன் எதேதோ செய்து பார்க்கிறான், எங்கெங்கயோ போய் பார்க்கிறான், காசு செலவழிச்சு பார்க்கிறான். ஆனா இலவசமா துதிக்கு பாத்திரராக இருக்கிறவரை துதித்து பாடி மகிமைப்படுத்தும் பொழுது அவருடைய பலன் நம்மை நிறைக்கிறது, அவருடைய சந்தோஷம் நம்மை நிறைக்கிறது, அவருடைய பிரசன்னத்தால் நம்மை நிறைக்கிறார். நம்முடைய தேவன் நம்முடைய வாழ்க்கையில எண்ணி பார்க்கும் பொழுது ஆயிரமான நன்மைகள், கணக்கில் அடங்காதவைகளை கர்த்தர் நமக்காக செய்திருக்கிறார். அவைகளை எண்ணி நாம் நன்றி சொல்ல வேண்டுமானால் நமக்கு நேரங்கள் போதாது. அந்த பாடலை பாட போகிறோம். ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட, கிருபையும் இரக்கமும் அன்பும் என் மேலே கொண்டீரே, உமக்கு நன்றி. நல்ல எபனேசராய் என்னை நடத்தி வந்தீரே, உமக்கு நன்றி சொல்ல வார்த்தையே இல்லப்பா, அவ்வளவாய் செய்திருக்கிறீர் என்று சொல்லி பாடி கர்த்தரை எப்படி ஆராதிக்கலாமா? ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட, கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. ஆமென். ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட, கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. நல்ல எபனேசராய் என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. எபனேசராய் என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. காலை மாலை எல்லா வேளையிலுமே என்னை நடத்தும் கரங்கள் நான் கண்டேன். தேவை பெருகும் போது சிக்கி தவித்திடாது உதவும் கரங்கள் நான் கண்டேன். காலை மாலை எல்லா வேளையிலுமே என்னை நடத்தும் கரங்கள் நான் கண்டேன். தேவை பெருகும் போது சிக்கி தவித்திடாது உதவும் கரங்கள் நான் கண்டேன். எல்லா நெருக்கத்திலும் என்னை விழாமல் காக்கும் அன்பு நல்ல கர்த்தரே. எல்லா நெருக்கத்திலும் என்னை விழாமல் காக்கும் அன்பு நல்ல கர்த்தரே. ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட, கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட, கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. நல்ல எபனேசராய் என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. வார்த்தையே இல்லப்பா. எபனேசராய் என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. மரண பள்ளத்தாக்கு நான் நடந்த வேளை வெட்கும் கரங்கள் நான் கண்டேன். வாடி நின்ற வேளை மடிந்திடாது என்னை தாங்கும் கரங்கள் நான் கண்டேன். மரண பள்ளத்தாக்கு நான்
மதுரமாய் மாற்றுகிறவர். ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. நல்ல எபனேசராய் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல எபனேசராய் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. எல்லாரும் சொல்லுங்க. நல்ல எபனேசராய் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல எபனேசராய் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. எத்தனை ஆச்சரியமா, எத்தனை அற்புதமா நம்மை நடத்தி வந்திருக்கிறார். நம்ம வாழ்க்கையில் நம்ம நினைக்கிறோம் இந்த காரியம், இந்த சூழ்நிலை, இந்த பிரச்சனை கடினமானதா இருக்குது, இதை எப்படி மாற்ற முடியும், யார் மாற்ற முடியும்? அவர் சொல்றாரு, கடினமானது எனக்கு எதுவுமே இல்லை. உன் பார்வையில கடினம், மனிதருடைய பார்வையில கடினம், மனிதனால முடியாது. ஆனா என்னால எல்லாவற்றையும் செய்ய முடியும். முடியாதது என்பது இயேசுவினுடைய பாதத்தில் வரும்போது முடியாதது என்பது எதுவுமே இல்லை. சாத்தியம் இல்லாததை சாத்தியமாக மாற்றுகிறவர் தான் நம்முடைய தேவன். அந்த பாடல் நம்ம பாட போகிறோம். கடினமானது உமக்கு எதுவும் இல்லை, உமால முடியாதது எதுவுமே இல்லப்பா. ஓங்கிய உம்முடைய புயத்தால எல்லாவற்றையும் செய்கிறவரே, உம்மை மாத்திரம் நான் பற்றி கொள்ளுகிறேன். பாடுவோமா? கடினமானது உமக்கு எதுவும் இல்லை, முடியாதது உமக்கு எதுவும் இல்லை. விசுவாசத்தோடு பாடுங்க. பாடும்போதே இதெல்லாம் கடினமா இருக்கும், அதையெல்லாம் முடிய பண்ணுவார். உமக்கு எதுவும் இல்லை, எதுவும் இல்லை ஏசப்பா, எதுவும் இல்லை, எதுவும் இல்லை ஏசப்பா, எதுவும் இல்லை. முடியாதது எதுவும் இல்லை, உம்மால் முடியாதது எதுவும் இல்லை. கடினமானது உமக்கு எதுவும் இல்லை, முடியாதது உமக்கு எதுவும் இல்லை. கடினமானது உமக்கு எதுவும் இல்லை, முடியாதது உமக்கு எதுவும் இல்லை. ஓங்கிய புயத்தாலே வானபூமி உண்டாக்கினீ. ஓங்கிய புயத்தாலே வானபூமி உண்டாக்கினீ. நீட்டப்பட்ட உன் கரத்தாலே அகிலத்தை ஆட்சி செய்கிறீ. நீட்டப்பட்ட உன் கரத்தாலே அகிலத்தை ஆட்சி செய்கிறீ. சொல்லுங்க. எதுவும் இல்லை ஏசப்பா, எதுவும் இல்லை, எதுவும் இல்லை ஏசப்பா, எதுவும் இல்லை. முடியாதது எதுவும் இல்லை, உமக்கு சாத்தியம் இல்லாதது எதுவுமே இல்லப்பா. கடினமானது உமக்கு எதுவும் இல்லை, முடியாதது உமக்கு எதுவும் இல்லை. கடினமானது உமக்கு எதுவும் இல்லை, முடியாதது உமக்கு எதுவும் இல்லை. உம்மாலே செய்ய முடியாது அதிசயங்கள் ஒன்றும் இல்லை. உம்மாலே செய்ய முடியாது அதிசயங்கள் ஒன்றும் இல்லை. ஆயிரம் ஆயிரம்
தலைமுறைக்கு அன்பு காட்டும் Almighty God. ஆயிரம் ஆயிரம் தலைமுறைக்கும் அன்பு காட்டும் Almighty God. எதுவும் இல்ல ஏசப்பா, எதுவும் இல்ல, எதுவும் இல்ல ஏசப்பா, எதுவும் இல்ல, முடியாதது எதுவும் இல்ல, உம்மால் முடியாதது எதுவும் இல்ல. கடினமானது உமக்கு எதுவும் இல்ல, முடியாதது உமக்கு எதுவும் இல்ல. கடினமானது உமக்கு எதுவும் இல்ல, முடியாதது உமக்கு எதுவும் இல்ல. மனிதர்களின் செயல்களை எல்லாம் உற்று நோக்கி பார்க்கின்றீ, மனிதர்களின் செயல்களை எல்லாம் உற்று நோக்கி பார்க்கின்றீ, அவரவர் செயல்களுக்கு தகுந்த பரிசு தருகின்றீ, அவரவர் செயல்களுக்கு தகுந்த பரிசு தருகின்றீ. எதுவும் இல்ல ஏசப்பா, எதுவும் இல்ல, எதுவும் இல்ல ஏசப்பா, எதுவும் இல்ல, முடியாதது எதுவும் இல்ல, உம்மால் முடியாதது எதுவும் இல்ல. கடினமானது உமக்கு எதுவும் இல்ல, முடியாதது உமக்கு எதுவும் இல்ல. கடினமானது உமக்கு எதுவும் இல்ல, முடியாதது உமக்கு எதுவும் இல்ல. யோசனையில் பெரியவர் நீ, செயல்களிலே வல்லவர் நீ, யோசனையில் பெரியவர் நீ, செயல்களிலே வல்லவர் நீ, சேனைகளில் கர்த்தர் நீரே, எல் ஷடாய் உம் நாமமே, சேனைகளின் கர்த்தர் நீரே, எல் ஷடாய் உம் நாமமே. எதுவும் இல்ல ஏசப்பா, எதுவும் இல்ல, எதுவும் இல்ல ஏசப்பா, எதுவும் இல்ல, முடியாதது எதுவும் இல்ல. அப்பா உம்மால் முடியாதது எதுவும் இல்ல. கடினமானது உமக்கு எதுவும் இல்ல, முடியாதது உமக்கு எதுவும் இல்ல. கடினமானது உமக்கு எதுவும் இல்ல, முடியாதது உமக்கு எதுவும் இல்ல. எகிப்து நாட்டில் செய்த அதிசயம் இன்றும் செய்ய வல்லவர், எகிப்து நாட்டில் செய்த அதிசயம் இன்றும் செய்ய வல்லவர். அற்புத அடையாளங்களினால் உம் ஜனங்கள் புறப்பட செய்தி, அற்புத அடையாளங்களினால் உம் ஜனங்கள் புறப்பட செய்தி. எதுவும் இல்ல ஏசப்பா, எதுவும் இல்ல, எதுவும் இல்ல ஏசப்பா, எதுவும் இல்ல, முடியாதது எதுவும் இல்ல, உம்மால் முடியாதது எதுவும் இல்ல. கடினமானது உமக்கு எதுவும் இல்ல, முடியாதது உமக்கு எதுவும் இல்ல. கடினமானது உமக்கு எதுவும் இல்ல, முடியாதது உமக்கு எதுவும் இல்ல. நமக்கு தான் கடினமா தெரியும், ஆனா ஆண்டவருக்கு கடினமே எதுவுமே கிடையாது. எல்லாவற்றையும் லகுவாய் செய்கிறவர். அப்படி எல்லாரும் எழுந்து நின்று நம்மை ஆளுகை செய்கிற பரிசுத்தரை இந்த காலவெளியில் எல்லாரும் அப்படியே நம்முடைய கண்களை மூடி என்னை ஆளுகை செய்யுங்க ஆண்டவரே. என்னையே நான் பலிபீட தண்டையில நான் பலியாய் தருகிறேன், என்னை அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே.
இந்த நாள் முழுவதும், இந்த வாரம் முழுவதும் நீங்க என்னை வழி நடத்தணும். உங்களுடைய விருப்பம் என்னுடைய வாழ்க்கையில என்ன, அதை நீங்க செயல்படுத்தணும். இந்த வாரத்துல என்னை எதிர்நோக்கி என்னை தாக்க வருகிற பிரச்சனைகளின் நடுவில் உங்களுடைய வார்த்தை என்னை தைரியப்படுத்த வேண்டும். என்னை புதிதாக்குகிறவரே, இந்த காலைவேளை ஒரு விஷயம், பழைய மனுஷனை களைஞ்சிட்டு ஒரு புதிய மனுஷனை தாரும், ஒரு புதிய இதயத்தை தாரும், புதிய சிந்தையை இந்த காலைவேளை கத்த தாரும் என்று சொல்லி ஆசையா விருப்பத்தோடு கேளுங்க. ஆண்டவரே, இன்னும் நான் உம்மை அறியேன். ஆண்டவரே, நான் அறிந்தது போதாது, கொஞ்சம் தான், இன்னும் டெய்லி நான் உம்மை அறியேன். ஆண்டவரே, தினந்தோறும் உம்மை அறிகிற ஒரு அறிவை எனக்கு தந்து நடத்துங்கப்பான்னு சொல்லி ஆசையா விருப்பமா அந்த பாடல் அப்படியே பாடி உணர்ந்து கர்த்தரை நாம் ஆராதிக்கலாம். ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தே பரிசுத்தமானவரே, ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தே பரிசுத்தமானவரே, ஆவியானவரே, என் ஆற்றல் ஆனவரே, ஆவியானவரே, என் ஆற்றல் ஆனவரே, நினைவெல்லாம் உமதாகணும், பேச்செல்லாம் உமதாகணும், நினைவெல்லாம் உமதாகணும், பேச்செல்லாம் உமதாகணும், நாள் முழுதும் வழி நடத்து, நாள் முழுதும் வழி நடத்து, உம் விருப்பம் செயல்படுத்து, உம் விருப்பம் செயல்படுத்து, ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்து பரிசுத்தமானவரே, ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்து பரிசுத்தமானவரே, அதிசயம் செய்பவரே, ஆறுதல் நாயகனே, அதிசயம் செய்பவரே, ஆறுதல் நாயகனே, காயம் கட்டு கர்த்தாவே, காயம் கட்டு கர்த்தாவே, கண்ணீரெல்லாம் துடைப்பவரே, என் கண்ணீரெல்லாம் துடைப்பவரே, ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்து பரிசுத்தமானவரே, ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்து பரிசுத்தமானவரே, புதிதாக்கும் பரிசுத்தரே, புது படைப்பாய் மாற்றுமையா, புதிதாக்கும்
எளிதாக்கும் பரிசுத்தரே, புது படைப்பாய் மாற்றுமையா, உடைத்து வீடு உருமாற்றும். அர்ப்பணிங்க இந்த காலை வேளையில். உடைத்து வீடு உருமாற்று, பயன்படுத்து 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 பயன்படுத்து, ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்து பரிசுத்தமானவரே, ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்து பரிசுத்தமானவரே, கிறிஸ்துவின் அன்பினாலே அகலம் உயரம் உணரணுமே, கிறிஸ்துவின் அன்பினாலே அகலம் உயரம் உணரணுமே, நினைப்பதற்கும் ஜெபிப்பதற்கும் நினைப்பதற்கும் ஜெபிப்பதற்கும் அதிகமாய் செய்பவரே, அதிகமாய் செய்பவரே, ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்து பரிசுத்தமானவரே, ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்து பரிசுத்தமானவரே, ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்து பரிசுத்தமானவரே. கையை உயர்த்தி அப்படி எல்லாரும் ஆண்டவரிடத்துல இந்த காலை வேளையில என்னை ஆளுகை செய்யும், நான் தருகிறேன் ஆண்டவரே, என்னையே நான் இந்த காலை வேளையில உமக்கு நான் தருகிறேன், என்னிலே நீர் ஆளுகை செய்ய வேண்டும் ஆண்டவரே, என்னோடு கூட கர்த்தர் இடைபடணுமே, என் நினைவெல்லாம் மாறணும். ஒப்பு கொடுத்து எத்தனை பேர் கையை உயர்த்தி ஆண்டவரே, என் நினைவு இந்த உலகம் போன போக்கில் போகக்கூடாது, என்னுடைய நினைவு அப்பாவா இருக்கணும் ஆண்டவரே, என்னுடைய பேச்செல்லாம் உம்மை குறித்ததாக இருக்கணும் ஆண்டவரே, நாள் முழுவதும் கர்த்தர் நடத்தணும்னா அவரோடு கூட நான் இணைந்திருக்கணும் ஆண்டவரே. அந்த அனுபவம் எனக்கு தேவைன்னு சொல்லுகிறவங்க கரங்களை உயர்த்தி ஆண்டவரே, தினந்தோறும் என்னை கர்த்தர் மாத்திரம் வழி நடத்தணும், உம்முடைய ஆலோசனை நல்ல ஆலோசனை தந்து என்னை நீங்க நடத்தணும். கொஞ்சம் யோசித்து பாருங்க, இந்த 6வது மாசத்தை துவக்கணும், இன்னைக்கு கடைசி நாள் வரைக்கும் கர்த்தர் நம்மை அருமையாய் நடத்தி இருக்கிறார். நாம நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மேலாக இந்த மாசத்துல கர்த்தர் நடத்தி இருக்கிறார். இந்த மாசத்துல எத்தனையோ நேரத்தில் ஒன்றுமில்லாம இருந்த நிலைமைகள் வந்தது, எம்டியா இருந்த நிலைமை, காலியா இருந்த நிலைமை வந்துச்சு. ஆனா அங்கிருந்து தான் கர்த்தர் நம்மை உயர்த்தினார். நம்முடைய வாழ்க்கையை திருப்பி பார்க்கும் பொழுது ஒன்றுமில்லாமல் எல்லாரும் நம்மை அவமதிக்கிற நிலைமையில் இருந்தோம், அங்கிருந்து தான் கர்த்தர் நம்மை தூக்கி எடுத்தார். அவருடைய அன்பை நினைக்கும் போது நம்முடைய உள்ளம் நன்றியால் நிறையணும். கொஞ்சம் யோசித்து பாருங்க, ஆண்டவரே நீர் எங்களை நேசிப்பதற்கு நாங்கள் தகுதியே இல்லை ஆண்டவரே, எங்களிடத்துல ஒரு காரியமும் கிடையாது, ஆனால் எங்களை நேசித்தீரே, நீர் எங்களை நினைவு கூற நாங்கள் பாத்திரர் அல்ல, ஆனால் எங்களை நினைவு கூர்ந்தீரே, உம்முடைய அன்புக்கு நன்றி அப்பா, உம்முடைய இரக்கத்திற்கு நன்றி அப்பா. எல்லாரும் கை உயர்த்தி ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே என்னையும் ஒரு பொருட்டாக நேசித்தீரே, உம்முடைய அன்புக்காக விளையேற பெற்ற உம்முடைய தயவுக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். வியாகுலமான நேரங்களிலே
ஆண்டவர் தான் நமக்கு ஆறுதலாக இருந்தார். பாரங்கள் நிறைந்த நேரத்தில், தாங்க முடியாத நேரத்தில், சுமக்க முடியாத நேரத்தில் அவர் நம்மை தாங்கினார். உங்களை மட்டும் இல்ல, உங்க தலைமுறைகளையும் நினைவு கூறுகிற கர்த்தர், தாங்கியே நடத்துகிறவருடைய தயவை நாம மறக்கவே கூடாது. அந்த பாடலை பாட போகிறோம். ஒன்றுமில்லாமையில் இருந்தமை உயர்த்தின உம் அன்பை நினைக்கையில உள்ளம் நன்றியால் நிறைந்துடுதேன்னு சொல்லி நன்றி உள்ள இருதயத்தோடு அந்த பாடல் அப்படியே உணர்ந்து பாடி கர்த்தரை ஆராதிக்கலாமா? ஒன்றுமில்லாமையில் இருந்தெம்மை உயர்த்தின உம் அன்பை நினைக்கையிலே உள்ளம் நன்றியால் நிறைந்திடுதே. ஒன்றுமில்லாமையில் இருந்தெம்மை உயர்த்தின உம் அன்பை நினைக்கையிலே உள்ளம் நன்றியால் நிறைந்திடுதே. நீர் எங்களை நேசிக்க நாங்கள் எம்மாத்திரம் எங்களை நினைவு கூற நாங்கள் பாத்திரர் அல்லவே. நீர் எங்களை நேசிக்க நாங்கள் எம்மாத்திரம் நீர் எங்களை நினைவு கூற நாங்கள் அல்லவே. வியாகுல வேளைகளில் நீரெங்கள் ஆறுதலே பாரங்கள் நிறைந்த நேரம் நீரெங்களை தாங்குகிறீர். ஆமென். வியாகுல வேளைகளில் நீரெங்கள் ஆறுதலே பாரங்கள் நிறைந்த நேரம் நீரெங்களை தாங்குகிறீர். நீரெங்களை நேசிக்க நாங்கள் எம்மாத்திரம் எங்களை நினைவு கூற நாங்கள் பாத்திரர் அல்லவே. நீரெங்களை நேசிக்க கை உயர்த்தி எல்லாரும் நாங்கள் எம்மாத்திரம் நீரெங்களை நினைவு கூற நாங்கள் பாத்திரர் அல்லவே. தலைமுறை தலைமுறையா நினைவு கூர்பவரே தாங்கிய நடத்திடு உம் தயவை மறப்பேனோ. தலைமுறையா நினைவு கூர்பவரே தாங்கிய நடத்திடு உம் தயவை மறப்பேனோ. நீரெங்களை நேசிக்க நாங்கள் எம்மாத்திரம் நீரெங்களை நினைவு கூற நாங்கள் பாத்திரர் அல்லவே. நீரெங்களை நேசிக்க
பாத்திரரல்ல, ஆனாலும் நேசித்தீரே. ஓ, எங்களை நினைவு கூற நாங்கள் பாத்திரரல்லவே. வழிகாட்டும் தெய்வமே, இருளான நேரங்களில், தடுமாறும் நேரங்களில் தாங்கிடும் தயாபரரே. வழிகாட்டும் தெய்வமே, இருளான நேரங்களில், தடுமாறும் நேரங்களில் தாங்கிடும் தயாபரரே. நீர் எங்களை நேசிக்க நாங்கள் எம்மாத்திர. நீர் எங்களை நினைவு கூற நாங்கள் பாத்திரரல்லவே. நீர் எங்களை நேசிக்க நாங்கள் எம்மாத்திர. எங்களை நினைவு கூற நாங்கள் பாத்திரரல்லவே. தலைமுறை தலைமுறையா நினைவு கூர்பவரே, தாங்கிய நடத்திடு உந்தன் தயவை மறப்பேனோ. தலைமுறை தலைமுறையா நினைவு கூர்பவரே, தாங்கிய நடத்திடு உந்தன் தயவை மறப்பேனோ. நீர் எங்களை நேசிக்க இயேசுவே எங்களையே தருகிறோம் ஐயா. நாங்கள் பாத்திரர் அல்ல, எங்களை நினைவு கூற நாங்கள் பாத்திரர் அல்லவே. நீர் எங்களை நேசிக்க நாங்கள் எம்மாத்திர. நீர் எங்களை நினைவு கூற நாங்கள் அல்லவே. வழிகாட்டும் தெய்வமே, இருளான நேரங்களில், தடுமாறும் நேரங்களில் தாங்கிடும் தயாபரரே. வழிகாட்டும் தெய்வமே, இருளான நேரங்களில், தடுமாறும் நேரங்களில் தாங்கிடும் தயாபர. எல்லாரும் அர்ப்பணித்த கரங்களை உயர்த்தி நீர் எங்களை நேசிக்க நாங்கள் எம்மாத்திர. நீர் எங்களை நினைவு கூற நாங்கள் பாத்திரர் அல்லவே. நீர் எங்களை நேசிக்க நாங்கள் எம்மாத்திர. நீர் எங்களை நினைவு கூற நாங்கள் பாத்திரர். ஒரு விஷயம் எல்லாரும் அப்படியே உணர்ந்து பாடுங்களேன். நீர் எங்களை நேசிக்க நாங்கள்
ஏமாற்றிரு. நீர் எங்களை நினைவு கூற நாங்கள் பாத்திர அல்லவே. எவ்வளவு நல்லவர் பாருங்க. நம்மகிட்ட தகுதியே இல்லை அவர் நம்மை நேசிப்பதற்கு, நம்மிடத்தில் அன்பு செலுத்துவதற்கு. ஆனா நம்மை நேசித்தார். நம்மை நினைவு கூறுவதற்கு நாம பாத்திர நடக்கவே இல்லை. ஆனால் நினைவு கூர்ந்தார். சொல்லுகிறார், என் உள்ளங்கையில உன்னை நான் வரைந்து வைத்திருக்கிறேன். எவ்வளவு நல்ல தேவன். இதை மாத்திரம் எவ்வளவு நல்லா நடத்தினாரு. எத்தனை வியாகுல நேரத்தில் ஆண்டவருடைய வார்த்தை உங்களை ஆறுதல் படுத்தினது. பாரங்கள் நிறைந்த சுமக்க முடியாத நேரம் வந்த போது ஆண்டவர் கரம் உங்களை தாங்குச்சே. சுமக்க முடியாத பாரத்தை அவர் சுமந்தாரே. எவ்வளவு அருமையா தாங்கி நடத்தினார். அவருடைய தயவை இரக்கத்தை மறக்க முடியுமா? வழிகாட்டுகிற தெய்வமாயிருந்தார். எத்தனையோ இருளான சூழ்நிலைகள் இந்த மாதத்துல நம்முடைய வாழ்க்கையில வந்தபோது நாம் என்ன செய்வோம் என்று சொல்லி தடுமாறுகிற நேரத்தில் தாங்குகிற தயாபரராய் அவர் இருந்தார். அவருடைய இரக்கம் எவ்வளவு பெரியது. நம்மையும் நேசித்த அன்பு எவ்வளவு பெரியது. இது தேவனை போல யாருங்க இருக்காங்க? உலகம் நம்ம பாத்திரம்ல தகுதி இல்லைன்னு வெறுக்கும், தள்ளிவிடும். ஆனா இந்த பாத்திரத்தை கர்த்தர் மாத்திரம் தள்ளவே இல்லை. நேசித்தார், நேசித்தார், அன்பை கொடுத்தார், தம்முடைய உறவை கொடுத்தார், மேலான அவருடைய நன்மைகளை நமக்கு கொடுத்தார். எவ்வளவு நல்ல தேவன். பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல காலை வேளைக்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் எவ்வளவு நல்லவர். இந்த ஆராதனையில் உம்முடைய தெய்வீக பிரசன்னத்தை நாங்கள் உணர அனுபவிக்க கர்த்தர் கொடுத்த மேலான கிருபைக்காக உமக்கு நன்றி அப்பா. தொடர்ந்து ஆவியானுடைய பிரசன்னம் இந்த இடத்துல நிற்கட்டும். உங்களுடைய பிள்ளைகளை கர்த்தர் இன்னும் அனலாக்குங்க. உங்களுடைய ஆழத்தின் அனுபவத்துக்கு கர்த்தர் கொண்டு போகும்படியாய் கூட ஜெபிக்கிறோம். எங்களோடு கூட கர்த்தர் பேசுவாராக. தேவ சத்தத்தை கேட்க ஆவியானவர் கிருபை செய்யும். இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.